Hi friends, I am Dr. Ali. மேரேஜ்க்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி சில டெஸ்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். மெயின் என்ன ரீசன்னா இன்றைய சுச்சுவேஷன்ல பார்த்தது காலகட்டத்தில் ஜாப் கிடைச்சி அவங்க செட்டில்ட் ஆயிட்டு மேரேஜ் பண்றதுக்கு ஸோ லேட் ஆகுது. எக்ஸாம்பிள் மேல் ஜென்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் ஆகுது. ஃபீமேலுக்குன்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா 28லேருந்து 30 இயர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி லேட்டா மேரேஜ் பண்றதால அவங்களுக்கு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அது எந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அதோட கம்ப்ளீட்டா அதை டீடைல்ஸ் பார்க்கலாம். எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அதுவும் நம்ம அதை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. சேனல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமானது எந்தெந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் மேலுக்குன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா செமன் அனாலிசிஸ், மேல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். மேல் ப்ரொஃபைல்னா மேலுக்கு ஆண்களுக்கான சில ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு. அது FSH, LSH, TSH, ப்ரோலாக்டின், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ செகண்டரி மேலுக்கு செமன் டெஸ்ட், விந்துடைய பரிசோதனை ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு பேபிக்காக பிளான் பண்ணும்போது நிறைய பேருக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலே நம்ம கிளினிக்ல நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி அவங்களுக்காக நம்ம செமன் விந்து டெஸ்ட் பண்ணும்போது சில பர்சனுக்கு என்ன ஆகுதுன்னா கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அட்லீஸ்ட் ஒரு 40 மில்லியனாச்சும் இருக்கணும். சில பேருக்கு எடுக்கும்போது 2 மில்லியன் இருக்கும், 5 மில்லியன்ஸ் இருக்கும். சில பேருக்கு 0 கவுண்டிங் கூட இருக்கும். இது ஒரு ப்ராப்ளமா தெரியுது. அதே மாதிரி மொட்டிலிட்டி, அந்த நீந்தும் தன்மை சொல்லுவோம், மொட்டிலிட்டி அதுவும் குறைவா இருக்கும். மார்பாலஜி ஒரு 4% இருக்கும், அதுவும் குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா பேபிக்காக பிளான் பண்ணும்போது கண்டிப்பா லேட் ஆகும். அதே மாதிரி மேல் ப்ரொஃபைல் சொல்லுது எதுக்குன்னா மேல் ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 விதத்துக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஒன்னு தாம்பத்திய வாழ்க்கைக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது. செகண்டரி நம்மளுடைய விந்துடைய அணுக்கள் உற்பத்திக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஹார்மோன் நம்ம கண்டிப்பா நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் யாரும் பயப்படாதீங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நீங்க ஃபுட் மூலமா எடுக்கலாம், இல்லை மெடிசன் மூலமா ஏதாவது டாக்டர்ஸை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சொல்லுவோம், USG ஸ்கேன். இந்த பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா USG ஸ்கேன் சொல்லுவோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இதுல கருமுட்டை வளர்ச்சி பத்தி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பொதுவாக நீர் கட்டி இருக்கும், அது இர்ரெகுலர் மென்சஸ், மாதவிடாய் பிரச்சனை சொல்லி இருக்கும். இது மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்து கிளியர் பண்ணிது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபீமேல் ப்ரொஃபைல் சொல்லி ஒன்று பெண்களுக்கும் ஒரு ஹார்மோன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இருக்கு. அதுவும் அவங்க எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. AMH சொல்லும், அதோடைய கருமுட்டை ஒரு வளர்ச்சியை சைஸ் பார்த்துக்கிறது. அந்த விதம்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய சுச்சுவேஷன்ல லேட் மேரேஜ் ஆயிட்டு பேபிக்காக பிளான் பண்ணதும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம தாம்பத்திய உறவுல நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. நியூலி மேரிடு, மேரேஜ் ஆயிட்டு 2 மந்த் 1 மந்த்ல நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கிளினிக்காக வராங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சார் நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல தாம்பத்திய உறவே இல்லை, இந்த மாதிரி ரீசனுக்காக நிறைய வராங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்குன்னு ஹார்மோன் டெஸ்ட், அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைவா இருந்தா விரப்புத்தன்மை குறைவா இருக்கும், வீரியம் குறைவா இருக்கும். இதனால தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கும். ஸோ ஒருவேளை கம்மியா இருந்தா அதை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கும் சில ஹார்மோன் குறைபாடுனால அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் குறைவா இருக்கும். ஆண்கள் கூட தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கிறது கொஞ்சம் பிடிக்காம விலகி இருக்கிறது அந்த மாதிரி நினைக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் மேரேஜ்க்கு முன்னாடி மேல் ஜென்ஸ் பாத்தீங்கன்னா செமென் விந்துடைய பரிசோதனையும் மேல் ப்ரொஃபைல் சொல்லுவோம், அந்த பிளட் டெஸ்ட், மேல் ஹார்மோன் இது பண்ணுங்க. ஃபீமேலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பெல்விஸ்ல எடுங்க. அதுல கருமுட்டை வளர்ச்சி பத்தியும் பார்க்கலாம், நீர்க்கட்டி இருக்கா இல்லையா அது மாதிரி பார்க்கலாம். ரெண்டாவது ஃபீமேல் ஹார்மோன் சொல்லுவோம், பிளட் டெஸ்ட், இதுவும் பண்ணி பார்த்துக்குது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு இது நீங்க பார்த்து கிளாரிஃபை பண்ணுங்க. இது சம்பந்தமான வீடியோ நிறைய உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.